Hi friends, welcome back to my channel Sri Hari Sisters. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் தான். எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் வந்து இந்த ஸ்டேஜ்க்கு ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அதனால் வந்து ஒரு 6000 rupees செலவாயிடுச்சு. நீங்களும் யாரும் வீட்டில் அது மாதிரி அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி மெஷின் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம மெயின் ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணோம். எங்கள் வீட்டில் வந்து அந்த ஸ்விட்ச் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதுக்கு நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்ததால் அதை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அதனால் மெஷின் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுருவோம். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் ஸ்விட்ச் ஆன் ஆகிட்டே இருந்ததால் உள்ளே இருக்க அந்த ஸ்விட்ச் போர்டு வந்து ஹீட் ஆகிட்டு மெல்ட் ஆகிட்டு அதில் இருக்கிற அந்த பேக்ஸ் மாதிரி இருக்க திங்ஸ் வந்து மெல்ட் ஆகி உருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து மெஷின் வந்து ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரேட் வந்து 5000 மேலே. ஸோ அந்த ரேட் வந்து மாற்றி இது பண்ணுறதுக்காகவே நமக்கு காஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எந்த எக்யூப்மெண்ட் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஒன்லி சுவிட்ச் ஆஃப். இன்கேஸ் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஃபோனில் ப்ளூடூத்து எந்த ஆப் இருந்தாலும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, வீட்டில் எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏசி, இண்டக்ஷன் ஸ்டவ், ஃபோன், டிவி இந்த ஐட்டம்ஸாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் லாங் லைஃப் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். நீங்களும் இது மாதிரி ஃபைனலாக திங்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.